வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பாரதிங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மேடாக்கம் நியர் சென்னை சித்தால பக்கம்ல நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் அமைஞ்சிருக்கு. ரெசிடென்ஷியல் கம் காமரா லொகேட் ஆயிருக்கு. நீங்க லேண்ட் வாங்கிட்டு உடனே வீடு கட்டிட்டு வர மாதிரி இருக்கு. இந்த 19 நியூ லேஅவுட் ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களுக்கு நான் காமிக்க போறேன். இந்த லேஅவுட் ப்ராஜெக்ட்டை யார் டெவலப் பண்ணி முடிச்சிருக்காங்கன்னா, இந்த டெவலப்பரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், வேறு யாரும் கிடையாதுங்க, நம்ம தானே. ஆமாங்க, இது என்னோட ஓன் செகண்ட் லேஅவுட் ப்ராஜெக்ட் தான். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், இது என்னோட ஓன் செகண்ட் லேஅவுட் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு. தெரியாத என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாலும் இந்த விஷயத்தை நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன், விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் கிடையாது. படிப்படியாக நான் இவ்வளோ தூரம் வந்தது காரணமே உங்களோட சப்போர்ட், உங்களோட ஆதரவுனால மட்டும்தான். நீங்கள் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை லாஸ்ட் வீக் கொண்டு போவேன், காப்பாற்றுவாங்க. இந்த லேஅவுட் ப்ராஜெக்ட் மொத்தமாக 1.50 1 ஏக்கரில் டெவலப் பண்ண புத்தம்புது லேஅவுட்டுங்க. டோட்டலாக 55 பிளாட்ஸ் வந்திருக்கு. 55 பிளாட்ஸில் இது வரைக்கும் நான் வந்து ஒரு 27 பிளாட்ஸ் கொடுத்துட்டேன். அதில் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேருக்கு இந்த லேஅவுட் ப்ராஜெக்ட் நான் பிளாட்ஸ் கொடுத்துருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு இது என்னோட லோன் லேஅவுட் ப்ராஜெக்டாக இருக்கிறதுனால மார்க்கெட் ப்ரைஸோட எவ்வளோ பெஸ்ட்டாக ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இந்த லேஅவுட் ப்ராஜெக்ட்டில் பிளாட் வாங்கினா அது என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு தெரியும். ஆல் ஃபேஸிங்கில் ஒரு கார்னர் பிளாட் அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு இந்த லேஅவுட் ப்ராஜெக்ட்டில். எல்லாமே நான் வீடியோ போக போக டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். இது என்னோட செகண்ட் ஓன் லேஅவுட் ப்ராஜெக்டாக இருந்தாலும் என்னோட ஃபஸ்ட்டு ஓன் லேஅவுட் ப்ராஜெக்ட் நான் எங்கே போட்டிருந்தேன்னா, சித்தால பக்கம் டு ஒட்டியம்பாக்கம் போகிற ஆன் மெயின் ரோட்டில், அந்த ரோட்டில் நீங்கள் போகும்போது நீங்கள் பார்க்குற மாதிரி தான் லெஃப்ட் சைடில் அப்படியே விஆர்ஜி மண்டபத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு 66 சென்ட்டில் 20 பிளாட் டெவலப் பண்ணி அதில் 2 பிளாட் ஆன் மெயின் ரோட், 2 கமர்ஷியல் பிளாட்டாக போட்டுட்டு மிச்சம் 18 ரெசிடென்ஷியல் பிளாட்டாக போட்டு அந்த லேஅவுட் ப்ராஜெக்ட்டையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருந்தோம். லாஸ்ட் இயர் 2024 ஆகஸ்ட் மாதத்தில் அந்த லேஅவுட் ப்ராஜெக்ட்டில் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு பிளாட்ஸ் கொடுத்துருந்தேன். இந்த புத்தம்புது லேஅவுட் ப்ராஜெக்ட்டுக்காக சித்தால பக்கம் டு ஒட்டியம்பாக்கம் போகிற ரோட்டில் ஆன் மெயின் ரோட் இருக்க அந்த லேஅவுட் ப்ராஜெக்ட்லையும் இந்த லேஅவுட்டுக்காக அட்வைஸ்மெண்ட்லாம் பண்ணி தான் வச்சிருக்கேன். போர்டிங்ஸ்லாம் வச்சிருக்கேன். மார்க்கெட்டிங் பர்சன், சேல்ஸ் தம்பிங்கலாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்கேருந்து கூட நீங்கள் இந்த லேஅவுட் ப்ராஜெக்ட்டை பார்க்க வரலாம். இந்த புத்தம்புது லேஅவுட் ப்ராஜெக்ட்டை இந்த வருஷம் லான்ச் பண்ணியிருக்கேங்க. புக்கிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணி 2 மாதம் ஆகுது. இந்த லேஅவுட்டோட வீடியோ நம்ம சேனலில் நான் போடணும்னா ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கேன். இந்த லேஅவுட்டை நான் ரெடி பண்ணும் போதே டேப் பிடிச்சி பவுண்டரி போட்டு ரெடி பண்ணும் போதே நான் போட்டிருக்கலாம். ஆனால் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாலும் இந்த புத்தம்புது லேஅவுட்டை ரொம்ப நீட்டாக டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், உள்ள உங்களுக்கு நான் 24 ஃபீட் ரோட், பிளாக் டாப் ரோட் போட்டு கொடுத்துருக்கேன். லேஅவுட் சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டுட்டேன். கவர்மெண்ட் EB போஸ்ட் கொண்டு வந்துட்டேன். இது மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் போடலான்னு தான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த லேஅவுட் ப்ராஜெக்ட் புக் பண்ணி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன பாதி வேறு சைட்டோட வீடியோவில் உங்கள் சேனலில் போடுறீங்க, உங்களோட ஓன் லேஅவுட் ப்ராஜெக்ட் போட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இப்போ போட்டுட்டேன். சந்தோஷமாங்க. இந்த லேஅவுட்டில் இது வரைக்கும் புக்கான பிளாட்ஸ் எல்லாமே சித்தால பக்கம் லொக்கேஷன் என்கிட்ட லேண்ட் கேட்டவங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களை வச்சு இது வரைக்கும் இவ்வளோ பிளாட்ஸ் புக் ஆயிருக்கு. இந்த லேஅவுட்டோட வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். மெயின் ரோட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் வருது, நியர் இருக்க லொக்கேஷன் அண்ட் அட்வான்டேஜஸ். இந்த லேஅவுட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஜோன்ஸோட 130 ஏக்கரா லேண்ட் இருக்குது. அங்கே என்னென்ன ப்ராஜெக்ட் வரப்போகுது, ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் எல்லாமே தெளிவாக சொல்கிறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது மேடாக்கம் ஜங்ஷனுங்க. மேடாக்கம் டு மாம்பாக்கம் போய் கனெக்ட் ஆகிற மெயின் ரோட். இந்த மேடாக்கம் ஜங்ஷன் கரெக்டாக ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸில் நம்ம பார்த்துட்டு இருக்க புத்தம்புது லேஅவுட் ப்ராஜெக்ட் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் சித்தால பக்கம்ல அமைஞ்சிருக்கு. மேடாக்கம்னா இன்னைக்கு லேண்டோட பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் 9,000 10,000 ருபீஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஒரு 3லேருந்து 4 வருஷத்துக்குள்ள அந்த க்ரோத் சித்தால பக்கம்லேயும் வந்துடும், சீக்கிரமாக வந்துடும். நான் இந்த ஃபீல்டில் நின்று பார்க்கறதுனால சொல்கிறேன். மேடாக்கம் மெயின் ரோட்டில் மெட்ரோக்குள்ள ஒர்க் கவர்மெண்ட் சைடில் ஃபேஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கு. மெட்ரோ ஒர்க் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நீங்கள் சென்னையோட எல்லா பகுதிக்கும் ரொம்ப ஈஸியாக போய் கனெக்ட் ஆகிக்க முடியும். இது சித்தால பக்கம் கூட் ரோட் ஜங்ஷனுங்க. நீங்கள் மேடாக்கம் டு மாம்பாக்கம் மெயின் ரோடு வரும்போது இந்த சித்தால பக்கம் கூட் ரோட் ஜங்ஷன் உங்களுக்கு 2 ரோடு பிரியும். ஸ்ட்ரைட்டாக போகிற ரோடு உங்களுக்கு மாம்பாக்கம் நீங்கள் போய் கனெக்ட் ஆகிற மெயின் ரோட், வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட் டச் ஆகிற மெயின் ரோடு. இந்த ரோடு உங்களுக்கு சித்தால பக்கம் வர மெயின் ரோடு. சித்தால பக்கம் ஒட்டியம்பாக்கம் தாளம்பூர் நீங்கள் தாண்டி நாலூர் போய் கனெக்ட் ஆகிற மெயின் ரோடு. இந்த ரோட்டை நீங்கள் வரும்போது லெஃப்ட் சைட்லேயே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் தாண்டி வந்தீங்கன்னா இது சித்தால பக்கம் ஜெயநகர் பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம சித்தால பக்கம் பஞ்சாயத்து ஆஃபீஸ் வர மெயின் ரோடு. இந்த ரோட்டு மேலே வந்து பாருங்கள் எவ்வளோ ஷாப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. பேங்க், சூப்பர் மார்க்கெட், ஹாஸ்பிட்டல், பங்க் எல்லாமே இருக்குது. ஒரு 8 வருஷம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சித்தால பக்கம் இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் கிடையாதுங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு. இது சித்தால பக்கம் பஞ்சாயத்து ஆஃபீஸ். இதுதான் நம்ம லேஅவுட்டுக்கு வரதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய லேண்ட்மார்க்காக இருக்கும். சித்தால பக்கம் பஞ்சாயத்து ஆஃபீஸுங்க. அப்படியே ஆப்போசிட்டில் உங்களுக்கு பாரத் பெட்ரோல் பங்க் இருக்கும். இது உங்களுக்கு சித்தால பக்கம் பஞ்சாயத்து ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 550 மீட்டர்ஸ் தான் நம்மளோட புது லேஅவுட் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. லேஅவுட் கிட்ட வர வழி நான் வீடியோவில் ரொம்ப கிளியராக காமிக்கிறேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்காக ஸ்ட்ரைட்டாக போகிற இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாளம்பூர் நீங்கள் போயிட்டு நாலூர் கனெக்ட் ஆகிற மெயின் ரோடுங்க. மெயின் ரோடு இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இருக்கோம் பாருங்கள். இதுதான் நம்ம லேஅவுட் கிட்ட வர வழி. லெஃப்ட் சைட்லேயே உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும். இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒட்டின மாதிரி அகதீஸ்வரர் சிவன் கோவில் இருக்கும். இந்த ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 550 மீட்டர்ஸில் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் கம் காமியில் தான் இந்த புத்தம்புது லேஅவுட் ப்ராஜெக்ட் நான் லான்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம போயிட்டு இருக்க இந்த 60 ஃபீட் ரோடு இருக்குல்ல, இதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது நான் சொல்கிறேன். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், நம்ம லேஅவுட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஜோன்ஸோட ஒரு 130 ஏக்கரா லேண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுதான் மெயின் ரோடு. அந்த கோவில் தெரியுது பாருங்கள், அந்த ரோட்லேருந்து இப்போ நம்ம உள்ளே வந்தோம். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 ஃபீட் ரோடு பெரிய ரோடு ஆக போகுதுங்க. ரைட் சைடில் இருக்க இந்த வீட்லாம் இருக்குல்ல, அந்த ஆரஞ்சு வீடு, இந்த ப்ளூ கலர் பெயிண்ட்லாம் பண்ணியிருப்பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன்ஸ் அவங்க வந்து ஒரு பெரிய டெவலப்பருங்க. நீங்கள் தாளம்பூர் ரோட்டில் போகும்போது ஜோன்ஸ் கேஷான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெவலில் வில்லாஸ் ப்ராஜெக்ட் இருக்கும், மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட். அவரோட லேண்டு நம்ம லேஅவுட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 130 ஏக்கரா வச்சிருக்காரு.
இந்த வீடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்க. இந்த ரோடு மட்டும் மெயின் ரோட்லேருந்து வர இந்த ரோடு மட்டும் உங்களுக்கு 60 ஃபீட் ரோடு பெரிய ரோடாக ஆக போகுது. ஆப்போசிட் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக இந்த ரோடு உங்களுக்கு அங்கே ஒரு 130 ஏக்கரா லேண்ட் இருக்குது. இந்த ஒரு ரோடை மட்டும் பெருசு பண்ணிவிட்டு அவங்களோட ப்ராஜெக்ட்டுக்காக இந்த ஒரு ரோடு மட்டும் நம்மளுக்கு 60 ஃபீட் ரோடு ஆகிடும். இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த லைன் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு 60 ஃபீட் ரோடு ஆகிடும். இந்த ஒரு ரோடு மட்டும் இதில் நீங்கள் ரைட் எடுத்தீங்கன்னா நம்ம லேஅவுட் கிட்ட வந்துடலாம். மெயின் ரோட்லேருந்து 550 மீட்டர்ஸில் தான் நம்மளோட லேஅவுட் ப்ராஜெக்ட் இருக்குது. நான் மெயின் ரோட்லேருந்து நம்ம லேஅவுட் கிட்ட வர வழி உங்களுக்கு வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் தான் காமிக்கிறேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தெளிவாக தெரியணும் தான். நம்மளோட இந்த லேஅவுட் ப்ராஜெக்ட்டை நீங்கள் சைட் விசிட் பண்ண வர போகிறீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நீங்களே லேஅவுட் கிட்ட வந்துடலாம். வரவழி ஃபுல்லாகவே வீடியோவில் தெளிவாக தான் காமிச்சிருக்கேன். வரவழி ஃபுல்லாகவே ஆரமாக்ஸ் போட்டு போர்டிங் வச்சிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்துடலாம். இருந்தாலும் ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பர் கால் பண்ணுங்கள். லொக்கேஷன் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணிவிடுவாங்க. இந்த ஆர்ச் ஏடிபி சொல்லிட்டு இந்த ஆர்ச் இருக்குல்ல, இந்த லேஅவுட் யார் போட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜோன்ஸ் அவங்க போட்ட லேஅவுட் தாங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் நம்ம லேஅவுட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஜோன்ஸ் அவங்களோட 130 ஏக்கரா பெரிய லேண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த லேஅவுட்டும் ஜோன்ஸ் ஏடிபி சொல்லிட்டு அவங்க போட்ட லேஅவுட் தான். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற ரோட்டு ரைட் திருப்பி பாருங்கள். இந்த தார் ரோட் இருக்குல்ல, புது தார் ரோட், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அது நம்மளோட லேஅவுட் புது லேஅவுட்டுங்க. ஜோதிமங்கலம் நகர் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு அந்த லேஅவுட் நம்ம போட்டிருக்கோம். இந்த லெஃப்ட் சைடில் தான் ஜோன்ஸ் அவங்களோட 130 ஏக்கரா லேண்ட் இருக்குது. ஜோன்ஸ் ஏடிபி இந்த லேஅவுட் இவங்க போட்ட ஒரு 10 வருஷம் முன்னாடி போட்ட இந்த லேஅவுட்டில் எல்லா பிளாட்டுமே 1 கிரவுண்ட் 2 கிரவுண்ட் 3 கிரவுண்ட் பெரிய பிளாட்டை தான் போட்டிருப்பாங்க. உள்ள வர வீடு எல்லாமே பங்களா டைப்பில் இருக்கும். நம்ம லெஃப்ட் திரும்பி இப்போ உள்ள வந்தோம். இந்த பெரிய லேண்ட் இருக்குல்ல, இதுதான் ஜோன்ஸ் அவங்களோட 130 ஏக்கரா லேண்ட். இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் நம்ம லேஅவுட்டுக்கு ஆப்போசிட்லேயே வேலை சீக்கிரமாக ஆரம்பிக்க போகிறாங்க. நான் பிளாட் சேல் பண்ணிட்டு வெளியே போனதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி வச்சிருக்க பிளாட் பர் ஸ்கொயர் ஃபீட் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும். மெகா டவுன்ஷிப் எல்லா ப்ராஜெக்டாக வரும்போது மால் கிளப் ஹவுஸ்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சித்தாலப்பக்கம் சங்கராபுரம் 60 ஃபீட் ரோட்டில் வர இவரோட ப்ராஜெக்ட் தான் ஜோன்ஸ் ப்ளீஸ் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுங்க. அந்த பக்கத்துல இருந்தும் சங்கராபுரத்துலேருந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு வழி வருது. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே காமிச்சேன். சித்தாலப்பக்கம் பஞ்சாயத்து ஆஃபீஸ் மெயின் ரோடு நம்ம லேஅவுட்டுக்குள்ளே வர வழியில் ரைட் சைடு இருக்க அந்த பில்டிங்கில் இவங்க வாங்கிட்டாங்க. 60 ஃபீட் ரோடு இந்த ஒரு ரோடு மட்டும் பெருசு பண்ணுறாங்க சொல்லிட்டு அந்த ஒரு ரோடு மட்டும் நம்ம லேஅவுட்டு நீங்கள் வரதுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 60 ஃபீட் ரோடு பெரிய ரோடுங்க. இந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே நம்ம லேஅவுட்லேருந்து ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. 1.2 கிலோமீட்டர்ஸ் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. இது MS தோனி குளோபல் ஸ்கூலுங்க. இந்த வருஷம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நல்ல ஸ்கூலுங்க. வாங்க இந்த புத்தம்புது நியூ லேஅவுட் ப்ராஜெக்டாக ஃபுல்லாகவே பார்த்துலாம். இதுதான் அந்த லேஅவுட்டோட மெயின் என்ட்ரன்ஸ். இது வந்து ஒரு கேட்டட் கமிட்டி லேஅவுட் கிடையாதுங்க. இந்த லேஅவுட் உள்ள ஒரு ரோடு எல்லாமே சித்தாலப்பக்கம் பஞ்சாயத்து கிஃப்ட் பண்ணியிருக்கேன், ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கேன். இந்த லேஅவுட்குள்ளே நீங்கள் எல்லாரும் லேண்ட் வாங்கிட்டு வீடு கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் சித்தாலப்பக்கம் பஞ்சாயத்து சைட்லேருந்து இந்த டிராக்டரில் வந்து குப்பை எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த பேட்டரி வண்டி 3 வீலில் வந்து குப்பை எடுக்கிறதா இருக்கட்டும், லேஅவுட்குள்ளே கவர்மெண்ட் EB போஸ்ட் கொண்டு வந்திருக்கு. அதில் லைட்ஸ் இருக்குது. அதில் லைட்ஸ் ஃபியூஸ் போயிடுச்சு, காலி ஆயிடுச்சுன்னா பஞ்சாயத்து சைட்லேயே உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குமோ அது எல்லாமே கிடைச்சிடும். கேட்டட் கமிட்டி லேஅவுட்டாக போட்டால் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் லேண்டு வாங்கி எல்லாரும் வீடு கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி மந்த்லி மெயின்டெனன்ஸ் வாட்ச்மேன் போகணும். அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு தான் நம்ம போடுற லேஅவுட் எப்பவுமே கேட்டட் கமிட்டி போட மாட்டோம். இந்த லேஅவுட்டோட மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்து ஃபஸ்ட்டு ரைட் எடுத்து இந்த ரோட்டில் நம்ம நின்றுட்டுருக்கோம். இந்த ரோட்டில் வர பிளாட்ஸ் எல்லாமே R சீரியஸுங்க. 8 பிளாட்டாக பிரிச்சிருக்கேன். சவுத் ஃபேசிங் 4 பிளாட், நார்த் ஃபேசிங் 4 பிளாட். லேஅவுட் உள்ள வரும்போது ஃபஸ்ட்லேயே இந்த பிளாட்ஸ் இருக்கிறதுனால R சீரிஸ் 8 பிளாட்டுமே புக் ஆயிடுச்சுங்க. இந்த லேஅவுட்டை மொத்தமாக 1.5 ஏக்கரில் டெவலப் பண்ணி முடிச்சிருக்கோம். 1.5 ஏக்கரில் 55 பிளாட் வந்திருக்கு. 55 பிளாட்டில் இது வரைக்கும் 27 பிளாட் புக் ஆயிடுச்சு. அதில் சில பிளாட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. பேலன்ஸ் 28 பிளாட் இருக்குது. இது இந்த லேஅவுட்டோட செகண்ட் ரைட்டுங்க. இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டு. இந்த லேஅவுட்டை நம்ம அப்படியே சுற்றி பார்ப்போம். நான் ஒரு ரோட்டில் போகும்போது இந்த ரோட்டில் என்ன பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது, என்ன ஃபேஸிங்கில் இருக்குது, என்ன ஃப்ரண்டேஜில் இருக்குது, என்ன ஃப்ரண்டேஜ் லென்த் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் இந்த லேஅவுட்டை சைட் விசிட் டேரெக்டாக வந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணுறேன். இந்த ரோட்டில் டோட்டலாக 9 பிளாட்ஸ் இருக்குது. இந்த ஒயிட் கலர் காம்பவுண்டரில் இந்த பிளாட்டுக்கு பக்கத்தில் இந்த பிளாட் மட்டும் நார்த் ஃபேஸிங்கில் 3D இந்த பிளாட் மட்டும் அவைலபிளாக இருக்குது. பிளாட்டோட சைஸ் 838 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 3 சீரியஸ். அப்படியே ஆப்போசிட் 2 சீரியஸில் 4 பிளாட்டில் ஈஸ்ட் சவுத் கார்னர் பிளாட் மட்டும் முடிஞ்சிச்சு. மிச்சம் 3 சவுத் ஃபேசிங் பிளாட் அவைலபிளாக இருக்குது. பிளாட்டோட சைஸ் 1037, 1092, 1138 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 சவுத் ஃபேசிங் 2 சீரியஸ் பிளாட்ஸில் அவைலபிளாக இருக்குது. சுற்றி பாருங்கள் எவ்வளோ வீடு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த லேஅவுட்டை நீங்கள் ஒரு பிளாட் வாங்கிட்டு உடனே வீடு கட்டிட்டு வந்துடலாம். இந்த லொக்கேஷன் நீங்கள் வந்து பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ரொம்ப சைலண்டாக ரெசிடென்ஷியல் காம் ஏரியாவாக இருக்கும். கேட்டட் கமிட்டி லேஅவுட் கிடையாது. இந்த லேஅவுட்டோட செகண்ட் ரைட்டில் இருக்கும். இந்த ரோட்லேயே நார்த் அண்ட் சவுத் ஃபேசிங்கில் பிளாட் அவைலபிளாக இருக்குது. சவுத் ஃபேசிங்கில் 10 பிளாட்டில் அந்த ஃபர்ஸ்ட் பிளாட் சவுத் வெஸ்ட் கார்னர் பிளாட் முடிஞ்சிச்சு. 10 பிளாட்டில் 2 பிளாட் மட்டும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் ஜூம் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள். இந்த பிளாட் தான் 1D 1E சவுத் ஃபேசிங்கில் அவைலபிளாக இருக்குது. பிளாட்டோட சைஸ் 1076, 1069ல் 2 பிளாட் சவுத் ஃபேசிங்கில் 1 சீரிஸில் அவைலபிளாக இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு H சீரிஸுங்க. நார்த் ஃபேசிங் டோட்டல் 5 பிளாட்டில் 2 பிளாட் அவைலபிளாக இருக்குது. H8, H7. பிளாட்டோட சைஸ் 956, 975ல் 2 பிளாட் அவைலபிளாக இருக்குது. பிளாட் எல்லாமே ஈவன் சைஸில் தான் இருக்குது. உள்ள ஒரு ரோடு எல்லாமே 24 ஃபீட் ரோட், பிளாக் டாப் ரோடு தான் போட்டு கொடுத்துருக்கேன். சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டாச்சு. உள்ள கவர்மெண்ட் EB போஸ்ட்டும் கொண்டு வந்தாச்சு. இந்த லேஅவுட்டில் நீங்கள் ஒரு பிளாட் வாங்கிட்டு உடனே வீடு கட்டிட்டு வந்துடலாம். இந்த ரோட்லேருந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஒயிட் கலர் காம்பவுண்ட் போட்ட பெரிய லேண்ட் இருக்குல்ல, அந்த பிளாக் கலர் கேட் செடியெலாம் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணிட்டு பாருங்கள். இந்த ஒயிட் கலர் காம்பவுண்ட் போட்ட பெரிய லேண்ட்லேயும் ஒரு டெவலப்பர் இப்போ சீக்கிரமாகவே லேஅவுட் போட போகிறாங்க. நம்மளோட லேஅவுட் S சீரியஸ் ரோட்டில் நின்றுருக்கோம். இந்த ரோட்லேருந்து
அந்த கேட் காமிச்சல ஒயிட் கலர் காம்பவுண்ட் போட்ட பெரிய லேண்டில் அவங்களும் லேஅவுட் போடுறதுனால இந்த ரோடு உங்களுக்கு அங்கே டச் ஆக போது அந்த டெவலப்பர் ரோடு கொண்டு வந்து இங்கே முட்டுறாங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே காமிச்சேன். மெயின் ரோடு வந்து உள்ளே வரும்போது அந்த ஒரு ரோடு 60 feet ரோடு மட்டும் ஜோன்ஸ் அவங்களோட ப்ராஜெக்ட்டுக்காக பெரிய ரோடு ஆகுது. அதுலேருந்து ரைட் எடுத்தீங்க. இப்போ நான் காமிச்சேன் அந்த ஒயிட் கலர் காம்பவுண்ட் போட்ட ரோடு டச் ஆகும். அதுலேருந்து லெஃப்ட் எடுத்தால் தான் இந்த லேஅவுட் கிட்டே நீங்கள் வருவீங்க. நம்ம லேஅவுட் பக்கத்தில் இருக்க அந்த லேண்டில் டெவலப்பர் லேஅவுட் போடுறதுனால இந்த ரோடு டச் ஆக போகிறதுனால ஒரே ரோடு நீங்கள் நேராக போனீங்கன்னா 60 feet ரோடு முட்டும். அதுலேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா மெயின் ரோடு சித்தாலப்பக்கம் பஞ்சாயத்து ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப் நீங்கள் டச் ஆகிடலாம். இப்போ நீங்கள் மெயின் ரோடு இந்த லேஅவுட்டுக்கு வரதுக்கு 550 meters தூரத்தில் இருக்குது. பக்கத்தில் அந்த லேஅவுட் போட்டு ரோடு டச் ஆகிடுச்சுன்னா சீக்கிரமாகவே 350 metersல நீங்கள் மெயின் ரோடு ரொம்ப ஈஸியாக போய் கனெக்ட் ஆகிடலாம். நடந்து போயிட்டு இருக்க இந்த ரோட்டில் ரைட் சைடில் வெஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி 1Bல ஒரு பிளாட் அவைலபிளாக இருக்குது. பிளாட்டோட சைஸ் 835ங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இந்த லேஅவுட்டில் ஒரே ஒரு கார்னர் பிளாட் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த செங்கல் அடிக்க வச்சிருக்கல இந்த கார்னர் பிளாட் மட்டும் அவைலபிளாக இருக்குங்க. ஈஸ்ட் நார்த் கார்னர் பிளாட். பிளாட்டோட சைஸ் 1211 1211 ஸ்கொயர் ஃபீட்டில் 6 கிரவுண்டுக்கு மேலே ஒரே ஒரு கார்னர் பிளாட் இந்த லேஅவுட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த ரோட்டில் வர எஸ் சீரிஸ் பிளாட்டுங்க. எஸ் சீரிஸில் டோட்டலாக 6 பிளாட் இருக்குது. அதில் 2 கார்னர் பிளாட்டுங்க. அதில் ஒரு கார்னர் பிளாட் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒருத்தங்க லேண்டு வாங்கிட்டு வீடு கட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஈஸ்ட் சவுத் கார்னர் பிளாட்டில் 775 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா 3 BHK 2 கார் பார்க்கிங்காக பிளான் பண்ணி இந்த வீட்டை நல்ல ஒரு ஃப்ளோர் பிளானில் கட்டிட்டு இருக்கேன். அது பக்கத்தில் ஒருத்தங்க லேண்ட் வாங்கிட்டு போர் போட்டு வச்சிருக்காங்க. இவங்களுமே சீக்கிரமாக வீடு கட்ட போகிறாங்க. இந்த லைனில் சவுத் ஃபேசிங்கில் ஒரே ஒரு பிளாட் 696 ஸ்கொயர் ஃபீட்டில் அவைலபிளாக இருக்குது. ஆப்போசிட்டில் நார்த் ஃபேசிங்கில் அதில் ஒரே ஒரு கார்னர் பிளாட் இந்த செங்கல் அடிக்க வச்சிருக்க இந்த லேஅவுட்டில் ஈஸ்ட் நார்த் கார்னர் பிளாட் இந்த ஒரே ஒரு கார்னர் பிளாட் மட்டும் அவைலபிளாக இருக்குது. கார்னர் பிளாட் பக்கத்தில் நார்த் ஃபேசிங்கில் 2 பிளாட் அவைலபிளாக இருக்குது. 847 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பிளாட்டும் 795 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பிளாட்டும் எஸ் சீரியஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்க இந்த ரோட்டில் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி 3 பிளாட் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் ஈஸ்ட் ஃபேசிங் ப்ரிஃபர் பண்ணீங்க. அதனால் இந்த விஷயத்தை உங்களுக்கு அழுத்தி சொல்கிறேன். ஈஸ்ட் ஃபேசிங்கில் 3 பிளாட் இருக்குது. J1 J2 J3. J1ஓட சைஸ் 1136, J2ஓட சைஸ் 940, J3ஓட சைஸ் 1432 ஸ்கொயர் ஃபீட்டில் ஈஸ்ட் ஃபேசிங்கில் 3 பிளாட் இந்த லேஅவுட்டில் அவைலபிளாக இருக்குங்க. இந்த லேஅவுட்டில் பிளாட்ஸ் நான் பிரிச்சிருக்க சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 696, 735, 775, 800, 838, 847, 900, 981, 957, 1012, 1087 இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் தான் பிளாட்ஸ் பிரிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கம்மி பட்ஜெட்டில் தான் லேண்ட் வாங்கி வீடு கட்டுற மாதிரி லேண்ட் தேடிட்டு இருக்கீங்க. சித்தால பக்கமில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் மெயின் ரோடு வந்து 550 மீட்டர்ஸில் இந்த லேஅவுட் லான்ச் பண்ணியிருக்கேன். வந்து பாருங்கள். இந்த லேஅவுட்டில் நீங்கள் ஒரு பிளாட் வாங்கி உடனே வீடு கட்டுற மாதிரி தான் இந்த லேஅவுட் உங்களுக்கு இருக்கும். மேடாக்கும்னா இன்றைக்கி லேண்டோட பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் 9,000 10,000 rupees போயிடுச்சு. வேங்கவாசல் 7,500 8,000 rupees போயிட்டுருக்கு. அந்த ஏரியா நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கி வீடு கட்டுறது 1 crore 130க்கு மேலே போகும். ஆனால் இங்கே நீங்கள் 85, 90, 1 crore உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற பிளான் பண்ணி இந்த லேஅவுட்டில் நீங்கள் வீடு கட்டிட்டு வந்துடலாம். இந்த ரோட்லேயே நார்த் அண்ட் சவுத் ஃபேசிங்கில் ஜி சீரிஸில் பிளாட் அவைலபிளாக இருக்குது. இது நார்த் ஃபேசிங். பிளாட்டோட சைஸ் 959, 981, 1012 நார்த் ஃபேசிங்கில் பிளாட் அவைலபிளாக இருக்குது. அப்படி ஆப்போசிட்டில் சவுத் ஃபேசிங்கில் 847, 891, 858 சவுத் ஃபேசிங்கில் பிளாட் அவைலபிளாக இருக்குது. இந்த லேஅவுட்டில் மோஸ்ட் ஆஃப் த பிளாட் நார்த் அண்ட் சவுத் ஃபேசிங்கில் பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் பெரிய லேண்டாக பார்த்துட்டு இருக்கீங்க, கார்டனிங்லாம் வச்சு வீடு கட்டுறாமல் நீங்கள் பெரிய லேண்டாக பார்த்துட்டீங்கன்னா இந்த லேஅவுட்டில் 2 பிளாட் 3 பிளாட் சேர்த்து மெர்ஜ் பண்ணி கூட உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற போல இந்த லேஅவுட்டில் நீங்கள் ஒரு பிளாட் வாங்கிக்கலாம். சித்தால பக்கம் வந்து மேடாக்கும் ஈஸியாக ரீச் பண்ணலாம். OMR ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். டிராஃபிக் இல்லாமல் OMR ஐடி காரிடார்ஸ் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. OMR நீங்கள் போய் சித்தால பக்கம்ல நல்ல ஒரு லேஅவுட்டில் லேண்ட் வாங்கி வீடு கட்டிட்டு வர மாதிரி கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்கணும். அதே விதத்தில் எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்கக்கூடாது, ஃப்ளட் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னா இந்த லேஅவுட்டை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த லேஅவுட்டில் லேண்ட் வாங்கினவங்க வீடு கட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க போர் போடும்போது 35 அடியில் தண்ணி வந்துருச்சு. லேஅவுட்டை நேரில் வந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அட்வொகேட் கிட்ட லீகல் செக் பண்ணிவிட்டு அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா இந்த லேஅவுட்டில் நீங்கள் ஒரு பிளாட் தாராளமாக வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் CMD அப்ரூவ்ட் லேஅவுட்டுங்க. பேங்க் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் தான். SBI, HDFC, IDBI, டாடா இது மாதிரி நிறைய பேங்க்கில் அப்ரூவல் வாங்கி தான் வச்சுருக்கேன். கிளியர் டைட்டில் லேஅவுட் ப்ராஜெக்ட்டுங்க. நிறைய பிளாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியும் கொடுத்துட்டேன். நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா உங்களோட எல்லா சேவிங்ஸும் சேர்த்து தான் ஒரு லேண்ட் வாங்குறீங்க. அது எனக்கு தெரியும். லைஃப் டைம் சேவிங்ஸ்ங்க. நானும் பெஸ்ட் ப்ரைஸாக நெகோஷியேட் பண்ணி இந்த லேஅவுட்டில் ஒரு பிளாட் உங்களுக்கு தரேன். சித்தால பக்கம் இந்த லொக்கேஷன்லாம் இவ்வளோ பெரிய க்ரோத் ஆனது காரணமே பெரிய பெரிய கம்பெனிஸ் வில்லாஸ் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் இன்னமும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் இந்த காரிடார்லாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட இந்த புது லேஅவுட்டை பற்றி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த லேஅவுட்டில் ஒரு பிளாட் உங்களுக்கு நான் பெஸ்ட் ப்ரைஸாக நெகோஷியேட் பண்ணி தரேன். தேங்க்யூ ஃபார் ABM ஹோம்ஸ்.